இந்த மாதிரி ஒரு அறகுறை வேலை பண்றதுக்கு மாச்சி தேவையா? நீ கொலை பண்ண போனியே, அவ எந்த ஆபத்தும் இல்லாம பிழைச்சுக்கிட்டான். நான் வெறும் பினாமி. மொத்த சொத்துக்கு சொந்தக்காரன் என் மாப்பிள்ள. அவன் அவளை காதலிக்கிறான், கல்யாணம் பண்றதுக்கு துடிக்கிறான். அவன் மஞ்சத்தாலியோட இந்த வீட்டுக்கு வாழ வந்தா நான் மஞ்சப்பைய தூக்கிட்டு பிளாட்பாரத்துக்கு தான் போகணும். நான் வாழணுமா இல்ல அவ வாழணுமா? நீ தான் வாழணும். அப்ப ஆஸ்பத்திரிக்கு போ, அந்த துளசியை கொலை பண்ணு. இந்த கொலை பண்ற பேரு இன்னும் உங்களை விட்டு போகலையா? நீங்க கொஞ்சம் மாறினா நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாங்க. நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்கன்னு அவன் எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கான். நான் நல்லவன் தெரிஞ்சா என்ன ஓ தம்பி என் தலைய எடுத்துருவானா? நான் சொன்னதுதாண்டி. பிரசன்னா துளசி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருப்பாங்க. என்னது இது? இன்னும் யாருமே வீட்டுக்கு போகலையா? இந்த பாருங்க, உங்க பொண்ணு துளசி நல்லா ஆயிடுவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா. யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க. தேங்க்யூ. நம்ம வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலாமே. வீட்டுக்கு வந்தா திரும்ப துளசியோட தான் வருவேன். நாம போலானே. வாங்க வினோத் சார். இங்க துளசின்ற பேஷண்ட் அட்மிட் பண்றாங்க. அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. பார்க்கலாமா? வாங்க போலாம். தேங்க் யூ. சார் சார் வெயிட் பண்ணுங்க, நீங்க வர கூடாது. இல்ல நான் பார்க்கணுமா? இல்ல சார், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க சார். இங்க யாரும் அலோட் இல்ல சார், இது ஐசியூ ரூம். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சார் மட்டும் தான் அலோட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். வாமா. வாங்க. அம்மா மாமே நில்லடா. மா ஏற்கனவே பயங்கரமா தலைவலிக்குது. எங்க அக்கா துளசி உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியணும். ஆயிருந்தா அவ எனக்கு ஆகாதவளா இருந்தாலும் நான் அவ செத்து போகணும்ல நினைக்கவே இல்லை. அவ பொழைச்சுப்பா. அதானே அவ எப்படி சாவா? மகராசி, அவளால நான் செத்த பின்னாடிதான் அவ சாவா. அத நீ எதுக்கும் கவலைப்படாத தாமரை. அவ போய் சேர்ந்திருப்பா. போன நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் அவளை புதைச்சிட்டு தான் வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல. அவளாவது இவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு போறதாவது. தப்பா நினைச்சிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு இதயமே இல்ல. பாரதி மேடம், ஹோம்ல வேற ஏதாவது பொருள் காணாம போயிருக்கா? இல்ல சார், வெச்ச பொருள் வெச்ச இடத்துல தான் இருக்கு. எந்த பொருளுமே காணாம போகல. வந்தவன் துளசிக்காக மட்டும்தான் வந்திருக்கான் இல்லையா? ஆமா சார், எனக்கு அப்படிதான் தோணுது. திட்டமிடப்பட்ட கொலை முயற்சி. ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தெரியுது. ஹலோ வினோத் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தான் துளசி கேஸ் அட்டெண்ட் பண்றதா பாரதி மேடம் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா சார். உங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைச்சதா? தடயம் எதுவும் கிடைக்கல சார். அந்த பொண்ணுக்கு நினைவு வந்தாதான் சார் கொலை முயற்சி பண்ணவங்க யாரு, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிய வரும். நீங்க தான் அன்னைக்கு கோர்ட்ல துளசிக்கு ஜாமீன் கொடுத்ததா ஹோம்ல சொன்னாங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், நான் தான் கொடுத்தேன். இங்க வந்துட்டு அடுத்ததா உங்களை தான் பார்க்க வரலான்னு இருந்தேன். பை சான்ஸ் நீங்களே இங்க வந்துட்டீங்க. யார் சார் அந்த துளசி? ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர், துளசியை நான் முதல்ல சந்திச்சதே கோர்ட்ல தான். இதுதான் சார் நடந்தது. இதெல்லாம் தான் அவ வாழ்க்கையில் நடந்ததா துளசி என்கிட்ட சொன்னா. துளசி கண் முடிக்கட்டும். துளசி என்ன சொல்றான்னு பாப்போம். உனக்கு பாதி எனக்கு பாதி. மாயக்கண்ணா, துளசி இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆக கூடாது. ரொம்ப நல்லவங்கள உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால உனக்கு துளசிய நிச்சயம் பிடிக்கும். நீ தான் துளசிய காப்பாத்தணும். காப்பாத்தினா நாளைக்கு உனக்கு 2 லட்டு முழுசா தரேன். மாயக்கண்ணன் கிட்ட துளசிய காப்பாத்த சொல்லிருக்கேன்ப்பா.